ஹாய். இப்போ நான் டிஃபன் சாம்பார் வைக்க போகிறேன். இது சிம்பிளான ஐட்டம் பாருங்கள். இது சிம்பிளாக பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன்னு பார்த்துங்க. சரிங்களா? காய் வெட்டி வச்சாச்சு. இப்போ ஏற்ற போகிறேன். அதே பருப்பு கழுவி வச்சிட்டேன். பாருங்கள், குக்கரில் ஏற்றி வைக்க வேண்டியதான். குக்கரில் ஏற்றி வச்சாச்சு. அடுப்பும் பற்ற வச்சாச்சு. இதுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? சாம்பார் தக்காளி வெட்டியாச்சு. இப்போ சாம்பார் தாளிக்க போகிறோம். சரிங்களா? சாம்பார் தாளி போட்டாச்சு. இது வதக்கி வேண்டிட்டோம். இது வந்து கார சட்னி. இப்போ சாம்பார் தாளித்து விட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம். அது கொதிச்ச பிறகு 10 விசில் வச்சு டீ கொடுத்துக்கிறேன். அது கரைஞ்சி டீ போட்டணும். இதில் ஊற்ற வேண்டியதான். ஓகேவா? பாருங்கள், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் கொதி கொடுணும், அப்போ நல்லாயிருக்கும். சுவையான சாம்பார். சரிங்களா? கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் கொதிக்கணும். ஓகேங்களா? சாம்பார் ரெடி. பார்த்தீங்களா? இதாங்க டிஃபன் சாம்பார். சட்னி பார்த்துங்க, கார சட்னி மனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும், சுவையான சாம்பார். சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நீங்கள் என்ன மெனுன்னா, இன்றைக்கி சாம்பார் சட்னி தோசைங்க. இன்றைக்கி மெனு. டின்னர் வந்து சிரிப்பு கட்டுறாங்க இங்கே இருக்கிறவங்கலாம். சரிங்களா? சாம்பார் சட்னிங்க. இன்றைக்கி தோசை. இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்களா? மாவு இப்போ தான் தோசையாக ஊற்றணும். இந்த கல் பற்ற வச்சுக்கிறோம். லைட்டாக சூடாக இருக்குது. இதுக்கப்புறம் தோசை ஊற்றணுங்க. சரிங்களா? வாங்க சாப்பிட்லாம். சரிங்களா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க? முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காதீங்க. சரிங்களா? பாய். இங்கே தான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கணும். தோசை, சட்னி, சாம்பார்.